லோக பத்மநாபன் அவர்களின் படைப்பான செம்பியன் மாதேவி திரை காவியத்தின் இசை மற்றும் முன்னோட்ட காட்சி வெளியீட்டு விழாவை சிறப்பிக்கிற வகையில் பங்கேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் மதிப்புமிகு ஆர்.வி. உதயகுமார் அவர்களே, எழுத்தாளர் ஓவியா அவர்களே, திரு துரைசாமி அவர்களே, திரு விஜயமுரளி அவர்களே, திரைப்பட இயக்குநர்கள் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களே, திரு ராஜா ஆனந்த் அவர்களே, தொழிலதிபர் பரசு முருகையன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களே, இயக்குனர் சுரேஷ் மாரி அவர்களே, தோழர் உலக சினிமா பாஸ்கர் அவர்களே, திரைப்பட நடிகைகள் மஸ்கரா அவர்களே, அஸ்மிதா அவர்களே, பாடலாசிரியர் அரவிந்த் அவர்களே, திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஏ.டி. ராம் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கவிஞர் அண்ணன் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, அறம் என்கிற ஒரு வரலாற்று காவியத்தை படைத்த நமது இயக்குனர் கோபி நயினார் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தில் இந்த படைப்பாக்கத்தில் இயக்குனர் லோக பத்மநாபன் அவர்களுக்கு துணை நின்ற உதவி மற்றும் துணை இணை இயக்குநர்களே, அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களே, வருகை தந்திருக்கிற தமிழ்ச் சொந்தங்களே, திரு லோக பத்மநாபன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று காலந்தாழ்ந்து வர நேர்ந்தமைக்கு முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய அறம் படத்தின் இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் இயக்கியுள்ள மனுஷி என்கிற ஒரு திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை பார்க்கிற ஒரு சூழல் அமைந்தது. திரு வெற்றிமாறன் அவர்களின் தயாரிப்பில் கோபி நயினார் அவர்களின் இயக்கத்தில் விரைவில் வெளிவர இருக்கிற இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில், பின்னணி இசையில் விரைவில் வெளிவர இருக்கிற மனுஷி திரைப்படத்தை பார்த்தோம். அதனால்தான் 3 பேரும் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கிறோம். இயக்குனர் கோபி அவர்களும் நம்முடைய அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு திடீர் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், நாங்கள் ஒன்றாக அந்த திரைப்படத்தை முன்னோட்ட காட்சியை பார்த்துவிட்டு அடுத்து தவிர்க்க முடியாத இன்னொரு நிகழ்விலும் பங்கேற்றுவிட்டு இங்கே வந்து சேருவதற்கு, போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி வந்து சேருவதற்கு காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. நெடுநேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. லோக பத்மநாபன் அவர்கள் பேசும்போது 2010 நான் இந்த மேடையில் ஒரு உதவி இயக்குனராக ஏறி நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது.
14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குனராக இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன். இது ஒரு அருமையான தருணமாக நான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய நெடிய பயணத்தை திரும்பி பார்க்கிறார். இந்த இடத்தை எட்டுவதற்கு ஒரு மாமாங்கம் தேவைப்பட்டிருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி இவர் இயக்குகிறார், எழுதுகிறார், நடிக்கிறார், இசையும் அமைக்கிறார் என்று பலரும் இங்கே வியப்பாக கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு நான் விடை சொல்கிறேன் என்று தன்னுடைய போராட்ட வாழ்வை பகிர்ந்து கொண்டார். எத்தனை திரைப்படங்களில் உதவி இயக்குனராக, எத்தனை திரைப்படங்களில் துணை இயக்குனராக, இணை இயக்குனராக பணியாற்றினேன். தமிழை தாண்டி தெலுங்கு போன்ற பிற மொழிகளிலும் நான் பணியாற்றி இருக்கிறேன். 5 ஆண்டு காலம் இசை மாணவனாக பட்டய வகுப்பில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று தனக்குள்ள தகுதி நிலைகளையும் இங்கே எடுத்துரைத்தார். இத்தனை தகுதிகள் இருந்தும், ஆற்றல் இருந்தும், அனுபவம் பட்டறிவு இருந்தும் தான் எண்ணியதை எய்துவதற்கு, அடைவதற்கு இந்த களத்தில் எவ்வாறு போராட வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய உரை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குனராக இப்போது அவர் இந்த மேடையிலே நிற்கிறார். அவர் இயக்கிய, படைத்திருக்கிற அந்த திரைப்படத்தின் இசை தட்டினை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால்தான் அதை பற்றி நாம் சொல்ல முடியும். ஆனாலும் அதன் கருப்பொருள் என்ன என்பதை நம்முடைய ஆர்வி உதயகுமார் அவர்களும் சரி, எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சரி கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள், தொட்டு பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில்தான் முதலாக நாம் பார்க்கிறோம். அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது, அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள்வது. ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையில் இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். அவர்கள் அரசியல்வாதியிடமும் கெட்டிக்காரர்கள். அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். என் பெயரை சொல்லியும் பிழைக்கிறார்கள். பிழைத்து விட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை. எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. என் பெயரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்று சில நேரங்களில் நான் தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதுண்டு. காதல் என்பது காலம் காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு உயர்ந்த சொல், சிறந்த சொல். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வலிமை மிக்க சொல் காதல். யாரும் சொல்லி வருவதில்லை, தூண்டியும் வருவதில்லை. அது ஒரு இயல்பான உணர்வு. அதைதான் ஆர்வி உதயகுமார் அவர்கள்
காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது. அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும், கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும், அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு. காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. அது இயல்பான உணர்வு. அப்படி சொல்லித்தரவும் முடியாது. எல்லா உயிரினத்திலும் இருக்கிறது. ஆண்கள் பெண் மனித குலத்தில் மட்டுமல்ல, உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது. அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு. எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு அது. அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது. உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது. நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம். பறவைகளுக்கு இடையிலே நிகழ்கிறது, ஊர்வன இடையே நிகழ்கிறது, விலங்குகளிடையே நிகழ்கிறது. மனிதனால் அது உணர முடியாது. மனிதர்களுக்கிடையே இருக்கிறது. ஆனால் 100 விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்துதான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு வயதொத்த இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள், ஒரு 20 ஆண்கள் அல்லது 20 பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அனைவருமே யாரையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது. அதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உணர்வு இருக்கும், அது கனியாது, மலராது, அந்த சூழல் உருவாகாது. ஆகவே இது ஒரு தன்னியல்பான ஒன்று. அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டிஷர்ட் போட்டால், ஜீன்ஸ் போட்டால், கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள். அந்த டிஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள், நாடக காதல் என்று. அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. காதல் காதல் தான், அவ்வளவுதான். இன்னொன்று அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று இருக்க முடியாது. நாடகம் செய்தெல்லாம் யாரும் யாரையும் ஏமாற்றி விட முடியாது. நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும். நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடுவது, இழிவு செய்வதாக ஆகிவிடுவது. யாரையோ பழிப்பதற்காக, யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு புறம் இருந்தாலும், பெண்களை, நம் வீட்டு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று. அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. என்னிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நான் திருப்பி கேட்டேன், திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா? நான் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா? இது எவ்வளவு பெரிய அபாண்டம், எவ்வளவு பெரிய வீண் பழி. இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு, கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன். அருமை தோழர்களே, காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள். இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் பொருள். அது ஒரு இயற்கையான உணர்வு. அது வலிந்து உருவாக்க முடியாது. ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது.
ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி, எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய வேண்டுகோள். காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது? எல்லா நாடுகளிலும் இதுபோல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா? கட்டாயமாக இருக்கும். காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும். அதனுடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது. இனக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அல்லது சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல். சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல். சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும். அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலங்கப்பட்டுவிடும். எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவப்பட்டிருக்கிறது. எஸ்டாபிளிஷ்ட் அகமண முறை, எண்டோகாமி. இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது. ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது. சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அங்கேயும் அகமண முறைதான் உண்டு, புறமண முறை கிடையாது. அங்கேயும் அகமண முறைதான். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது. சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது. ஆகவே காதல் ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் சொன்னதைப் போல சாதி, மதம், மொழி, இனம் என்கிற வரையறைகளை தாண்டிய ஒன்று. அதை தடுப்பது இந்த கருத்தியல். சாதி விட்டு சாதியெல்லாம் காதலிக்க கூடாது. காதலித்தால் வெட்டுவோம். இது ஏன் நிகழ்கிறது? இனக்கலப்பு ஏற்படக்கூடாது, சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும். சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம்தான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம். அது ஒரு கோட் ஆஃப் மனு என்றுதான் அதற்கு பெயர். அதுதான் அந்த தண்டனையை தருகிறது. சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணா அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது. 2 பேரையும் ஒழிச்சணும். இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டுரும். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து தான் காதலுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது. அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாடலை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது. படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும். அதனால்தான் கலைஞர்கள், படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்தியலுக்குள்ளும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும். அதில் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது. என் கூட இருக்கிறதுனால நான் சொல்ற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. என் கூட இருக்கிற தோழர்கள் அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. இப்போ அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி எம்மோடு இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்றுகிறார். ஆனால் அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பில். அதுதான் அவருக்குள்ள ஆளுமை, அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம். இன்னைக்கு படத்தை பார்த்து வந்த நானும் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் அவரை பயங்கரமா பாராட்டிக்கிட்டே வந்தோம். இந்த பாராட்டு மழையில் நினைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு.
இந்த படம் வெளியே வந்தால் அவர் யாருங்கிறது தெரியும், எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது தெரியும். அவர் படம்னா குத்துப்பாட்டு இருக்கணும், படம்னா காதல் காட்சி இருக்கணும், படம்னா சண்டை இருக்கணும், படம்னா வன்முறை இருக்கணும், படம்னா ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சிருக்கிறார் அவர். வெறும் டிஸ்கஷன் தான் 2 மணி நேரம் ஒரு அறைக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதான் படம். அவுட்டோர் ஷூட்டிங்லாம் கிடையாது, ஊரா கேமராவை எடுத்துட்டு சுத்துறதுலாம் இல்லை. ஒரு ரூமை பிடிச்சி ரூமில் 4 பேரை உட்கார வச்சு பேச வைக்கிறார். பாட்டு கிடையாது, டூயட் கிடையாது, லவ் இல்லை. இது மாதிரி எந்த பரிமாணங்களும் அதில் கிடையாது. இது படைப்பாளர்களுக்குள்ள ஒரு ஆளுமை. இது அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும். அறிவியல் என்ன சொல்ல, அறிவியல் சொல்றதுதான் யதார்த்தமான உண்மை. அறிவியல் தான் யதார்த்தமான உண்மை. அதுல எந்த விதமான புனைவும் இருக்காது, நம்பிக்கைங்கிற பேர்ல எந்த கற்பனையும் இருக்காது, எந்த திணிப்பும் இருக்காது அறிவியல்ல. அறிவியல் அறிவியல் அவ்வளவுதான். அது நிறைய தத்துரூபமான காட்சிகள் அதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. பேப்பரை தூக்கி இப்படி எரிஞ்சால் அது பறக்குது, அதே பேப்பரை கசக்கி போட்டால் கீழே பொத்துன்னு விழுது. ஒரு ஃபிசிக்ஸ். ஒரு ஹீரோயினை வச்சு சொல்கிறார், இது ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ வேற எதுவும் சொல்லித்தராத, சாதி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத, அரச பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத. அவன் இந்த காலத்திலேயே ஆண்டான், இன்னைக்கு நீ பிச்சை எடுத்துட்டு தானே இருக்கிற. அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கு, அது நிலைக்காதுங்கிறது தான் அர்த்தம். கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அர்த்தம் அது பரம்பரை, நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன், யானையில போவேன், குதிரை போவேன்னு போக முடியுதா? முடியாது. இதுதான் வாழ்க்கை. கோட்டை இருந்த இடம் இப்ப மண்ணா கிடக்குது. அதனால அதை சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அறிவியலை சொல்லி கொடுங்கிறார் இந்த படத்துல. அறிவியலை சொல்லி கொடு. அறிவியல்னா பரீட்சைக்கு எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் இல்லை, வாழ்வியலே ஒரு அறிவியல் தான். அந்த அறிவியல் அடிப்படையில் தான் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது. கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித குலம். இதுதான் கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற சமூகம். எனக்கு இன்னும் ஒரு பாரம்பரியம் இருக்கு, நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்க, நான் இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு ஒரு ஈகோ, இது எல்லாமே கற்பிதங்கள். சாதி என்பது ஒரு கற்பிதம், மதம்ங்கிறது ஒரு கற்பிதம், கடவுள் என்பது ஒரு கற்பிதம். கடவுள் உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்பேன். நீ கடவுள் நம்புறியா இல்லையா கேள்வி, அந்த டிஸ்கஷனை போகுது. உண்டா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, நம்புறியா இல்லையா. கடவுளை பற்றி நான் எதுவும் பேச தேவையில்லை. மனிதனுடைய வாழ்க்கை தான் முக்கியமானது. நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகணும். ஒரு அருமையான ஒரு உரையாடலை அவர் 2 மணி நேரத்துக்கான ஒரு திரைப்படமா உருவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தான் இப்போ தேவைப்படுகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ என் கூட இருக்கிறாரு, நீங்க நான் பேசுகிற அரசியல்லாம் நீங்கள் அதில் பேசக்கூடாதா, அந்த வசனங்கள்லாம் அதில் வைக்கக்கூடாதா, என்ன அந்த சாயல் இல்லை அப்படின்னு நான் அவரை தூண்ட முடியாது, அப்படி கருத்தை திணிக்கவும் கூடாது. அது வேறு. அவர் 24 மணி நேரம் அரசியல் பண்றாரு, ஆனா படத்துல அது அந்த சாயல் இருக்காது, அந்த சாயல் இல்லை. அறம்னு ஒரு படம் நீங்க பார்த்தா தெரியும். இப்போ கற்பிதங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது என்பதுதான் படைப்பாளர்களின் போராட்டமாக இருக்க வேண்டும். கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பதுதான் படைப்பாளர்களின் ஆளுமையாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆணவ கொலை என்பது ஒரு கற்பிதம். அது என்னன்னா அவனுக்கு பெற்ற பிள்ளையை விட 10 மாசம் சுமந்த பிள்ளை அவனுடைய வாழ்க்கையை விட நான் என் சாதி கௌரவம் தான் முக்கியம். இந்த வசனத்தை செம்பியன் மாதவி வருது, எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு விட்டோம். இந்த சாதியும் கௌரவமும் தான் எனக்கு முக்கியம். என்ன கௌரவம்? சாதி அடிப்படையிலான கௌரவம். கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல, அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல.
ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல, சாதி அடிப்படையிலான கௌரவம். செம்பியன் மாதவி படத்தில் லோக பத்மநாபன் எழுதிய வசனத்தில் வில்லனா நடிக்கிறவர் சொல்றார், எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு அப்படியே அருவாலை வச்சு ஹீரோவை வெட்டுறார். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ளது. இது கற்பிதம். இது வந்து வரட்டு கௌரவம். நாம கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க, நான் வரட்டு கௌரவ கொலைன்னு சொல்லுவோம். இப்போ ஆணவ கொலைன்னு நம்ம பதிவு பண்றோம். அது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். இது பிரஸ்டீஜுங்கிறது எது? நமக்குரிய மரியாதை என்பது என்ன? தன்மானம் தான் உண்மையான கௌரவம். என்னுடைய தன்மானம் தான் முக்கியமானது. ஒரு டிக்னிட்டின்னு சொல்றோம்ல, அந்த டிக்னிட்டி தான் முக்கியமானது. அதை எப்போது பெற முடியும்னா, ஒரு தெளிவு வாழ்க்கையை பற்றிய, மனித குலத்தை பற்றிய, அறிவியலை பற்றிய தெளிவு வருகிற போதுதான் அது நமக்கு புலப்படும். ஆகவே செம்பியன் மாதேவி ஒரு ட்ரெய்லர் தான் போட்டிருக்காரு, முழு படம் நம்ம பார்க்கல. அதில் வரக்கூடிய காட்சி, அதில் வரக்கூடிய வசனம், காதலுக்கு எதிர்ப்பு சாதியின் பெயரால் இருக்கிறது, அதை பற்றி அதில் பேசப்படுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதை ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டும்? எதற்காக இதை திரும்ப திரும்ப நாம் படமாக்க வேண்டும்? திரும்ப திரும்ப விவாதிப்பதன் மூலம்தான் ஒரு பிரச்சனை தீர்வை எட்டுகிறது. மீண்டும் மீண்டும் உரையாடல் தேவைப்படுகிறது. நாம நிறைய காலத்தில், கடந்த காலங்களில் அரசியல் என்னன்னா, காஸ்ட்டை பற்றிலாம் பேசக்கூடாது, நமக்கு தான் காஸ்ட் கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. சாதி பிரச்சனை பற்றி பேசக்கூடாது, நம்ம இடத்த சாதி பிரச்சனை இல்லை, ஆனால் இருக்கு, உண்மையில் இருக்கு. மனுஷன் பிறந்ததிலிருந்து சாகிற வரையிலும் அவனை அறியாம அவனை வழி நடத்திட்டு இருக்கிறது சாதி உளவியல். இந்திய மண்ணை பொறுத்தவரையில் அவன் உடுத்துறதிலிருந்து, உண்ணுவதிலிருந்து, உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழிநடத்துவது சாதி உளவியல். இது வந்து டிஎன்ஏலே வந்து அதுக்கான கட்டமைப்பை போட்டாங்க. நான் சாதி ஒழிப்பை பேசினா கூட என்ன ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது, அதில் டாமினன்ட் ஆதிக்கம் செலுத்துவது சாதியாக தான் இருக்கு. நான் யாரோட உறவாட முடியும்? நான் யாரை நட்பாக வச்சுக்க முடியும்? எனக்கு யார் அக்சஸாக இருக்கிறாங்க, ஈஸி அக்சஸாக இருக்கிறாங்க? இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் வந்து நண்பர்கள், அந்த மாதிரி தான் உறவுகள், அந்த மாதிரி தான் வந்து இயக்கம், நடவடிக்கைகள் இந்த மண்ணில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம்? இதற்கு ஒரு நீண்ட நெடிய கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது. நான் மட்டும் சொல்லவில்லை, ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறார் 2000 வருடங்களுக்கு முன்னால். காதலை வாழ்த்துகிறார், சாதியை ஒழிகை என்கிறார். இது ஐயன் திருவள்ளுவனுடைய நிலைப்பாடு. அதற்கும் பின்னால போனால் கௌதம புத்தரும் அதுதான் சொல்றாரு. கௌதம புத்தர் வந்து ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கிய குரு என்பதை போல, மடாதிபதி என்பதை போல இங்கே காட்டப்படுகிறது, அல்லது கடவுள் போல காட்டப்படுகிறது. கிடையாது. இந்த மண்ணில் சமத்துவம் இல்லை, சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர் கௌதம புத்தர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடுகள். அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையில் அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த சொற்கள் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து நான் எடுத்து கையாண்டது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கம் தருகிறார். பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நான் எடுக்கல, அவருடைய போதனைகள் இருந்து. ஆகவே அவரும் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார். சனாதனத்தால் நிறுவப்பட்டிருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த கருத்தியலை, இந்த உளவியலை அவர் கட்டுடைக்கிறார். அதுதான் பௌத்தம். ஆகவே இது ஏதோ புதுசா நாம பேசுற அரசியல் கிடையாது. நாம இப்ப பேசுற வேண்டாம், காதலுக்கு மரியாதை கொடுக்கணும், காதலை வந்து
சாதியின் பெயரால் தடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னா இது நம்முடைய கருத்து கிடையாது. இப்போ 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பேசப்பட்டு வருகிற கருத்து தான். ஆக இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த 2000 வருஷம் பத்தலை, இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் 2000 வருஷம் கூட பிடிக்கலாம். இதை கடந்து மனிதன் முதிர்ச்சி அடைவதற்கு, பக்குவம் அடைவதற்கு, உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு, உளவியல் பக்குவமடைந்த உளவியலை பெறுவதற்கு இன்னும் பல 100 ஆண்டுகள் கூட ஆகலாம். நாம் எந்த அளவுக்கு இந்த உரையாடலை இன்னும் கூர்த்திட்டுகிறோமோ ஜனநாயக பூர்வமாக, இது சரி, இது தவறு, இது வேண்டும், இது வேண்டாம், இது நியாயம், இது அநியாயம் என்கிற அடிப்படையிலே இந்த உரையாடல்களை நாம் கூர்த்திட்ட அது விரைவாக ஒரு பக்குவமடைந்த நிலையை எட்டும். ஆகவே செம்பியன் மாதவி போன்ற திரைப்படங்கள் இன்னும் இன்னும் இங்கே தேவைப்படுகிறது. ஆணவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் கூர்த்திட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இது மோதலுக்காக அல்ல, தீர்வுக்காக. இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல, ஒரு நல்ல வாழ்வியலை கட்டமைப்பதற்காக. உரையாடல் நிகழ்த்தாத எந்த பிரச்சனையும் தீர்வை தராது. புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனை இருந்தால் கூட மூஞ்சி வச்சுட்டு கூடாது, பேசணும். திரும்பி கூடாது, பேசணும். என்னங்கிறத அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வச்சு பேசணும். அப்பதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். பேசாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. உரையாடல் இல்லாத எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிடையாது. ஆகவே இது போன்ற படைப்புகள் எல்லாம் உரையாடல்களுக்கான படைப்புகள். தீர்வை நோக்குகிற, தீர்வை நோக்கி பயணிக்கிற உரையாடல்களை உருவாக்குவதற்கான படைப்புகள். அந்த களத்தை தேர்வு செய்து லோக பத்மநாபன் அவர்கள் துணிந்து அந்த கருப்பொருளை எடுத்து கையாண்டிருக்கிறார். அதை இன்றைக்கு ஒரு படைப்பாக நம் இடத்திலே தமிழ் சமூகம் உணர வேண்டும் என்கிற வகையிலே சமர்ப்பிக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரியது. அவருடைய முதல் படம், அவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற முதல் படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அவர் மிகச்சிறந்த இயக்குனர் என்கிற நிலையை எட்ட வேண்டும். இந்த வணிகமயமான கதை பின்னலுக்குள்ளே போய் சிக்கிக் கொள்ளாமல் ஒரு படம் எடுத்தால் கூட, அவர் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தார். ஆனால் அறம் இன்னைக்கும் பேசப்படுகிறது. ஒரே ஒரு படம் தான், ஒரே ஒரு சின்ன கருப்பொருள் தான். ஒரு படம் எடுத்தால் கூட, அதுக்கப்புறம் படம் கூட தேவையில்லை. ஆனால் அதில் மனித குலத்துக்கு நாம் என்ன சொல்லுகிறோம், எப்படி அவர்களுக்கான வழிகாட்டுதலை தருகிறோம், அதை எப்படி உரையாடலுக்கு உட்படுத்துகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்தவொடனே ஒரு 10 நாள் பேசுபடு பொருளாக மாறும், கோடி கோடியாக பணம் கொட்டும், அதில் பெரிய பயனடைவாங்க. அதுக்கப்புறம் அது போய் இது எங்கேயோ ஒரு வாரத்தில் கிடக்கும். அதுக்கப்புறம் அது யாரும் பேச முடியாது. அப்படி படைப்புகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே செம்பியன் மாதேவி படத்தை எழுதி இயக்கியிருக்கிற, இசையமைத்திருக்கிற லோக பத்மநாபன் அவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனையுள்ள, சமூக மாற்றத்தை விரும்புகிற, இயல்பான இயற்கையான வாழ்வியலை மனித குலத்துக்கு எடுத்துரைக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பாளராக பரிணமிக்க வேண்டும். இன்னும் இன்னும் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மிகச்சிறிய படம் என்று நினைத்து வந்தேன். மேடையும் மேடை அலங்கரித்து கொண்டிருக்கும் தலைவர்களை எல்லாம் பார்க்கும்போது, இங்கே பெருந்திரளான கூட்டத்தையும் பார்க்கும்போது, இது மிகப்பெரிய படம் என்பதை உறுதிப்படுத்துவதைப் போல இருக்கிறது. மிக மிக அழகான மேடை. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர், இனிமையானவர், பாசமானவர், அன்பானவர், ஒழுக்கமானவர். அத்தகைய ஒரு மனிதர் இங்கே வந்து ஒரு பட விழாவுக்கு வர்றாருன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் வந்தேன். அவர் சும்மா வந்திருக்க மாட்டார், ஏதோ ஒரு மேட்ரு அந்த படத்தில் இருக்குது, அதனால தான் கேட்டு வந்திருக்காரு. சிறப்பான விஷயம். காதலுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாது. அதுதான் காதல். உண்மையான காதலுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது.
இது ஒரு அரசியல்லையும் சரி, அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள்லையும் சரி, தொன்று தொட்டு எதுக்காக போராடிட்டு இருக்காரோ அந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனிதத்தை மனிதமாக நேசிக்க வேண்டும், அவ்வளோதான். அதுலேயே எல்லாமே முடிந்து போகுது. இதில் நான் இவன் நான் அவன், அதில் ஒரு வெங்காயம் கிடையாது. பெரியார் சொன்ன மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாமல் போகிறது. கடைசியில் 10 அடி நீளம், இப்போ முதல்ல 10 அடி அகலம் இடம் கொடுத்தாங்க, இப்போ 10 அடி ஆழம் தான் இடம் கொடுக்குறாங்க சில நாடுகளில். 6 அடி ஆழம், அதுக்கு மேலே இடம் கிடையாதுன்றான் புதைக்கிறது கூட. இந்த மனித வாழ்க்கையின் முடிவை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு அர்த்தம் புரிந்துவிடும். அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் அர்த்தம் புரிந்துவிடும். ஆகவே ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இந்த படம் உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அது உத்தமமான ஒரு காதலின் வெளிப்பாடு, அதற்கு வருகிற எதிர்ப்பு, அதுக்கு பின்னால் என்ன நடக்கிறது, அம்பேத்கர் அவர்கள் தொடங்கி அண்ணன் திருமாவளவன் வரையிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களிடம் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு திரைப்பட குழுவிலும் சரி, திரைப்பட உலகத்திலும் சரி, திரையரங்குகளிலும் சரி, ஜாதி என்பது இல்லை. ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் திரை சமுதாயம் என்பதை தலைவர்கள் கூட பேசும்போது அதை குறிப்பிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா எங்களுக்குள்ள ஜாதியே கிடையாது. யாரும் உட்கார்ந்து படம் பார்க்கும்போது என் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு தெரியாது. ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குவதற்குண்டான ஒரு மேடையாகத்தான், ஒரு களமாகத்தான் திரை உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நடந்து கொண்டிருக்கிறது. பல விஷயங்களில் பல பெரிய புரட்சிகளை எல்லாம் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய நாட்டிலே ஒரு புரட்சியை உருவாக்கியதே சினிமா தான். ரஷ்யாவில் சினிமா படத்தை எடுத்து தான் எவ்வளவு கொடுமைகள் இந்த சார் மன்னர்கள் செய்கிறார்கள் என்பதை காட்டினார்கள். அப்போது ஊமை படமாக கேமராவிலேயே ஷூட் பண்ணி கேமராவையே அது டெவலப்பராக கொண்டு அதே கேமராவை ப்ரொஜெக்டர் ஆக்கி ஓடுகிற ரயிலிலும் மறைவிடங்களிலும் அந்த படங்களை எல்லாம் எப்படி சார் மன்னர்கள் உழைப்பாளர் வர்க்கத்தை துன்புறுத்துகிறார்கள் என்பதை எடுத்து காட்டிய படங்கள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் லெனின் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்தது. அந்த காலத்திலே அந்த திரைப்படங்கள், அந்த காலத்து திரைப்படங்கள், இது சரித்திரத்தில் இருக்கிறது. நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த படங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அத்தகைய திரைப்படங்கள் பல நாட்டின் வரலாறுகளையே மாற்றி இருக்கிறது என்றால் நம் நாட்டு திரைப்படங்களும் அதற்கு மாறுபடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் கமர்ஷியல், பணத்துக்காக படம் எடுக்கிறது, உணர்வுக்காக படம் எடுக்கிறது, உரிமைக்காக படம் எடுப்பது, ஜாதிய வேறுபாடுகளுக்காக படம் எடுக்கிறது என்று பல கோணங்களில் கடைசியில் இறுதியிலே பணம் தான் ஜெயிக்கிறது. அதுதான் சினிமா. நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நல்ல சினிமாக்கள் என்றைக்கு வெற்றி பெறுகிறதோ அன்றைக்கு நமக்கு எல்லா சுதந்திரமும் கிடைத்துவிடும் என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல சினிமாவை உருவாக்கி இருக்கும் அன்பு தம்பி லோக பத்மநாபன் அவர் இவ்வளவு திறமையான இசையமைப்பாளராக இருப்பாரான்னு நான் எதிர்பார்க்கல. மிக அழகாக எல்லா பாடல்களும், மிக அருமையான டியூன்ஸ். நான் ரொம்ப ரொம்ப மயங்கினேன். அதை பாடல்களாக பாடல் எழுதிய கவிஞர் பேர் என்ன? அரவிந்த் சூப்பராக எழுதியிருந்தார். அதாவது இந்த வாழ்வியல் விஷயங்களை அழகான வார்த்தைகளோட தெளிவாக இருந்தது பாட்டுக. உண்மையிலுமே ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் போத் ஆஃப் யூ.
ஒரு இயக்குனர் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறான்றது ஒரு 4 ஷாட்டை பார்த்தா நான் சொல்லிடுவேன், இந்த தரமான படத்தை தான் எடுத்திருக்காரு அப்படின்னு. அந்த தரம் இந்த படத்தில் தெரிகிறது. அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி மிகப்பெரிய முயற்சி. அதில் காதல் என்ற உணர்வை வைத்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது அனைவருக்கும் போய் சேர வேண்டும். நம்ம இன்னைக்கு வாழ்த்திடுறோம், இந்த மேடையில் அண்ணனும் வாழ்த்திடுறாங்க. இந்த கவிஞர் என்னுடைய நீண்டகால நண்பர் காசி முத்துமாணிக்கம் அவர்கள், அது என் தம்பி அறம் பட இயக்குனர் நம்ம நயினார் அவர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அவர், அற்புதமான படங்களை கொடுத்து கொண்டிருப்பவர். அவர் மிகச்சிறந்த ரைட்டர். அவர் தம்பி சிரிக்கிறத பாருங்க, அப்படியே அன்பார். அவருக்கு ஒரு கை தட்டுங்க. என்ன அவ்வளோதான். அவங்கெல்லாம் நல்ல படங்களை தொடர்ந்து எடுக்கணும். நல்ல படங்களுக்கு ரசிகர்கள் இருக்க வேண்டும். சும்மா ஸ்லோ மோஷனில் வந்து ஒரு மிஷின் கன் எடுத்து ஒரு 100 பேர்த்த சுடுறதுக்கு மட்டுமே கைத்தட்டுற ஆடியன்ஸுகளை மாத்திர படங்களாக இந்த மாதிரி படங்கள் வர வேண்டும். ஏன்னா சலிச்சு போச்சு, வெறுத்து போச்சு. இப்போ அந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களை பார்த்தீர்கள் என்றால் அவர் மக்களோட பிரதிநிதியாக இருப்பார். ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக தான் அனைத்து படங்களிலும் இருப்பார். அவருடைய போராட்டம் எல்லாம் பூஸ்வாக்களை எதிர்த்துத்தான், பணக்காரர்களை எதிர்த்துத்தான். அந்த ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் பூரா நடித்த அனைத்து படங்களிலும் ஏழைகளின் குரலை ஒலித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மாதிரி ஒரு ஹீரோ இன்னைக்கு இருக்க முடியுமா? இன்னைக்கு கையில் சிகரெட்டு, டேபிளில் ஒரு பாட்டிலு, கால் மேலே கால், கையில் ஒரு துப்பாக்கி இல்லாமல் எந்த பெரிய ஹீரோ படமும் ஓட மாட்டேங்குது. அவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த தம்பி இந்த படம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார். தம்பி இருக்கார், அவர் ஹீரோ. இதே தானே ஆடாப்பா தாடி வச்சது பாருங்க, ரொம்ப நல்ல. எப்படி இது ரொம்ப நல்ல யதார்த்தமாக இருக்கார். அப்படியே நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்த ஒரு விஜயகாந்த் மாதிரி யதார்த்தமான நடிப்பு. அதாவது ரொம்ப அலட்டிக்காமல், ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது. இந்த 2 காதல் பாட்டில் நடிக்கிறது. சார், எந்த ஹீரோவுக்குமே காதல் பாட்டில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அண்ணனே ஒரு காதல் காட்சியில் ஒரு நடிக்க வச்சிருங்க பார்க்கலாம், பெபேன்றுவர். முடியாதுண்ணே. நீங்கள் அரசியலில் கொடுக்குற எழுச்சி வசனங்கள் வேற, ஆனால் காதல் இருக்கு பாருங்க, போங்கண்ணே. நீங்கள் காதலிச்சிருந்தாதான் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க. திருமாவளவன் அவர்கள் காதலிக்காமல் இருக்கிறாரே, அது தெரியாது எனக்கு. ஐயோ, அது வேற தப்பாக சொல்லக்கூடாது. காதலித்திருக்கலாம், கைகூடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்பது எத்தனை உங்கள் தம்பிகளுக்கு வருத்தம் தெரியுமா? என்னையும் சேர்த்து. அது ஒரு உணர்வுண்ணே. அதை மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். சாரி, மேடையில் பேசிருக்கக்கூடாதுன்னுவோம். பட் இருந்தாலும் ஓகே, ஒரு அன்பு தலைவனிடம் நான் ஒரு தம்பி கேட்குறேன். சார், காதலிச்சு பார்த்தா தான் சார் அந்த உணர்வு தெரியும், அந்த பிரச்சனை தெரியும். இவருக்கு தெரியும். இப்போ காதலிச்சு பார்த்து நடிச்சிருக்காரு பாருங்க. நடிக்கும் போதே அந்த உணர்வு வெளிப்படுத்து, அதுக்கு வர எதிர்த்து போராடுறது. இவருடைய காதலியை கொள்ளுகிறார்களோ அடிக்கிறார்களோ, அதுக்கு பின்னால் அவர் ரிவர்ட் ஆகிற வந்து உணர்வு பூர்வமான நடிப்பு. உண்மையிலுமே பாராட்டுறேன் தம்பி. நான் சும்மா வந்து பார்த்துட்டெல்லாம் புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது. நான் உணர்வு ரீதியாக சொல்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு கூட ரொம்ப யதார்த்தமாக, யாருக்கும் பெரிய மேக்கப் கிடையாது, அந்த ஜோடனை கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கு. ஒளிப்பதிவாளர் கூட மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார், மிகச்சிறப்பாக இருக்கு. அந்த குத்துப்பாட்டில் கூட நீ வந்து கண்ணியம் மாறாமல் நீ நடித்திருக்கிற, அது என்ன பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த குத்துப்பாட்டில் இந்த ரோட்ல எல்லாம் படுத்துட்டு அது கூட ஒரு அழகு இருக்கிறது, அழகியல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் சமீப காலமாக சில சிறந்த படங்கள், 2 படங்கள் ஓடுது தியேட்டரில்.
தியேட்டருக்காரங்க தான் சரியாக அந்த படத்துக்கு உண்டான வந்த வருமானத்தை சரியாக செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்ற புகார் ஒரு புறம் எழுகிறது. இந்த மாதிரி சில நல்ல படங்கள் வரும்போது தியேட்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் பெரிய பெரிய தியேட்டர்கள்லாம், காம்ப்ளெக்ஸ் எல்லாம், மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் பெரிய படங்களுக்காக அப்போவே புக் பண்ணி வச்சுறாங்க. இதை கொஞ்சம் மாற்ற வேண்டும். யார் மாற்றுவது? சினிமா சுதந்திரமாக இயங்குகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. படைப்புக்கு சுதந்திரம் இருக்கிறது, அந்த படைப்பாளிகளை பாராட்டுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது, அந்த படைப்புகள் சென்று சேருவதற்கு சுதந்திரம் இருக்கிறதா என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஏன் இது பேசுகிறேன்னா, இந்த மேடையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை கொஞ்சம் மனதில் வைத்து கொண்டு, நீங்கள் அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான படைப்பாற்றல் மிக்க இளம் இயக்குநர்களாகட்டும், நடிகர்களாகட்டும், அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காகவும், நல்ல விஷயங்கள் மக்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காகவும், எத்தனை இது சும்மா ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தில் எடுத்துட முடியாது. இந்த படம் கொஞ்சபட்சம் ஒரு 2-2.5 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த பணத்தை எப்படி எடுக்கிறது? இருக்கிற தியேட்டர்கள் எல்லாம் இப்போல்லாம் கல்யாண மண்டபம் ஆகிட்டாங்க பெருசாக, பெரிய அளவில். அதில் பெரிய வருமானம் வருதுன்ட்டு மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் பெரிய ஃபாரின் படங்கள், அப்புறம் இப்போ பேன் இண்டியா படங்கள்னு ஒரு இது வருது இல்லையா, பெரிய பெரிய நடிகர்கள் படங்களுக்காக அவங்க வச்சிடறாங்க. கலெக்ஷனே வரமாட்டேங்குது. இன்னொரு இடம் வந்து நமக்கு கலெக்ஷன் வந்துட்டு இருந்தது, சேட்டலைட் ரைட்ஸு, அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ யாரும் வாங்குறதில்லை, சேட்டலைட்டு எந்த தொலைக்காட்சியும் வாங்குவதில்லை. அப்புறம் இந்த ஓடிடி என்பது வந்தது, அதுவும் வந்து இதே மாதிரி ஒரு டாமினேஷன், பெரிய நடிகர்கள் படங்கள் மட்டும் வாங்கினாங்க. இப்போ அதுவும் வாங்கிறதில்லை. இப்போ தியேட்டரை மட்டுமே நம்பிதான் அனைத்து சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கிறார்கள். அவர்களை எப்படி பாதுகாப்பது? அரசாங்கத்திடம் நீங்கள் பேசி, ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் அல்லது ஒவ்வொரு நகராட்சியிலையும், சின்ன சின்ன டவுன்கள் எல்லாம் ஒரு 2 தியேட்டர் அரசாங்க நிலத்திலேயே ஒரு 200 பேர் 250 பேர் உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான திரையரங்குகள் ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் அது வந்ததுன்னா, இந்த மாதிரி திரைப்படங்கள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும் என்பதை நான் உங்களிடம் அன்போடு கேட்கிறேன். இது சினிமாக்காரங்க பெரிய பெரிய தலைகள் எல்லாம் பேச மாட்டேன்றாங்க. அதனால இந்த மேடையில் இருக்கிற நீங்கள் அதை பேசணும் அரசாங்கத்துக்கிடம் என்ற உங்களிடம் ஒரு கோரிக்கையை வைத்து, இந்த திரைப்படத்தில் பங்காற்றிய அனைத்து நடிகர் நடிகைகளையும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்தி, இந்த படம் மிக சிறப்பாக வெளிவந்து மக்களை வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறி வணக்கம். முதல்ல இந்த திரைப்பட குழுவினருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தலைவருக்கு எப்பொழுதும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்திய சூழலில் இது ஒரு முக்கியமான அரசியல் படம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கும் பொழுது, தொடர்ந்து ஜனநாயகத்தை பற்றியான உரையாடல்களை நிகழ்த்த வேண்டிய தேவை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கலைஞர்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் இந்த படம் மிக முக்கியமான படம் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் தலைவர் இங்கு வந்திருக்கிறார் என்பதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. காதலிப்பதை புரட்சி செய்வதற்கு தான், புரட்சி செய்வதை காதல் செய்வதற்கு தான். புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? நமக்கு வேலை வந்து காதல் பண்ணுறது தான். அந்த காதலில் பிரச்சனை வருதுன்னு வச்சிங்களேன், அது ஒரு ஜாதி பிரச்சனையாக இருக்கலாம், மத பிரச்சனையாக இருக்கலாம், நிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வர்க்க பிரச்சனையாக இருக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, காதல் செய்கிறத நிறுத்திட்டு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். திரும்ப புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் காதல் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை.
அப்போது மனித சமூகத்துக்கு இடையறாத ஒரு வேலை ஒன்று இருக்குதுன்னா அது காதல் பண்ணுறது தான். காதலுக்கு எப்பப்பெல்லாம் தொந்தரவு வருதோ அப்போல்லாம் நம்ம புரட்சி செய்வோம், புரட்சிக்கு எப்பெல்லாம் வந்து ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் காதல் செய்வோம். அப்போ காதலை தவிர மனித குலத்திற்கு வேறு எந்த கடமையும் கிடையாது என்பது தான் இங்கே உண்மையான வேலை. அதுதான் இந்த படம் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறது. படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். செம்பியன் மாதேவி இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை, இணையதள நண்பர்கள் அனைவருக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அன்பு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேரம் கருதி மேடையில் இருக்கின்ற அத்துணை பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 2010ஆம் ஆண்டு இதே மேடையில் இதே இடத்தில் நான் ஒரு திரைப்படத்தின் உதவி இயக்குநராக பணிபுரிந்த பொழுது அந்த படத்திற்கு பாடல், என்னுடைய குருநாதர் அவர்களுடைய படத்தில் பாடல் எழுதியிருந்தேன். முதல் படத்திலேயே அந்த படத்திற்காக இந்த இடத்தில் ஏறி நின்றேன். கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இடத்தை ஏறுவதற்கு. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. வெளியில் பேட்டி கொடுக்குறப்ப ப்ரெஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்களே மியூசிக் பண்ணிட்டீங்க, நீங்களே பாட்டு எழுதிட்டீங்க, நீங்களே நடிச்சிட்டீங்க, நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. தப்பாக நினச்சிக்க வேணாம். படம் பண்ணுறதுக்கு காசு இல்லை, பல ப்ரொடியூசர்கிட்ட தேடிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 ப்ரொடியூசர்கிட்ட இருக்கிற எல்லா பெரிய ப்ரொடக்ஷன்ட்டையும் கதை சொல்லிட்டோம். யாரும் வந்து நீங்கள் யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க. என்னுடைய குருநாதர் வந்து சின்ன படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் பண்ணிட்டாரு. கால சூழலால் அது தவிர்த்து போயிட்டு இருக்கு. அவரோட எல்லா படங்களையும் நான் பண்ணியாற்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ்லேயே ஒரு 9 படங்களுக்கு இணை இயக்குனராக, துணை இயக்குனராக, உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கிறேன். கன்னட படத்தில் ஒரு 5-6 படங்கள் இணை இயக்குனராக, துணை இயக்குனராக பணியாற்றிருக்கேன். தெலுங்குல ஒர்க் பண்ணியிருக்கேன். இசை அப்படி ஏன்னு கேட்டாங்க, நான் பேசிக்காகவே தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி அடையாறில் வந்து 5 ஆண்டுகள் வந்து இசை பட்டய படிப்பு படித்த மாணவர் நான். அது இசை பட்டய படிப்பு படிக்கிறப்பவே 2008 காலேஜில் சேர்றப்போ 2009 அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டேன். மியூசிக் காலேஜ் நான் முடிக்கிறப்போ கிட்டத்தட்ட 5 படத்துக்கு கோடைரக்டர் ஆகிட்டேன் நான். ஸோ அதனால தான் அது பேலன்ஸ்டாகவே வந்துருச்சு. தப்பாக நினச்சிக்க வேணாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த திரைப்படத்தில் பல சிரமங்கள் இருந்தது. இந்த திரைப்படம் ஆரம்பிக்க காரணமாக இருந்த நன்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த திரைப்படம் உருவாகலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு கதை கருவை வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்ருக்கோம், கருப்பழகன்னு சொல்லிட்டு. அந்த யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணி போர் ஆகிடுச்சிச்சு எங்களுக்கு. என்னடா தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணிகிட்டே இருக்குமே சொல்லிட்டு வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறப்போ எங்களுடைய யூடியூபோட ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த கதையை சொல்கிறப்போ தீபி ட்ரீம் ஃபேக்ட்ரி அவங்க வந்து திரு பார்த்து சாரதி, ஜெயஸ்ரீ பாசதி அவங்கள்ட்ட சொல்கிறப்போ அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக படமாக மாறுறப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாத சில நண்பர்கள் உதவியோட செம்பியன் மாதேவி டேக்கப் ஆச்சு. திரு V2 மியூசிக் CEO அவங்க அரவிந்த் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பேக்கப்பா உங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வந்து நான் சோர்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணி கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. நாங்களே உண்மையாக நினைக்கல பிரசாத் லேபில் வந்து ஆடியோ லஞ்ச்லாம் நடக்கும், இந்த படம் இவ்வளோ தூரம் வருமானு நினைக்கல. காட் கிரேஸ் ஏதோ நடந்துருச்சு. இதில் இணைந்து நடித்து நாங்கள் கொடுத்த பேமெண்ட்டுக்கு நடித்த அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தார். ஜெய்பீம் மெசக்குட்டி ஜெய்பீம் படம் வந்து செம்ம பீக்கு, கால்ஷீட்டே இல்லை. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஆல்பத்தில் அவர் ஒன்று நடிச்சிருந்தார். தலைவா ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டோம். எத்தனை நாள் டேட் வேணும் அப்படின்னாரு. டேட்லாம் கிடையாது, நைட்டு பஸ்ஸு பிடிச்சி கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கேன், காலைல உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை. உடனே கிளம்பி வந்துட்டாப்புல. அதற்காக மசக்குட்டி அவர்களுக்கு நன்றி. பல சூழல்களை வந்து கள்ளக்குறிச்சி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. முழுக்க இந்த படம் வந்து அங்கே உருவான படம் தான். நாங்கள் படம் எடுத்துகிட்டு இருக்கப்போ இந்த பிரச்சனை அங்கே போயிட்டு இருந்துச்சு. அந்த சூழல்லையே வந்து எங்களுடைய படத்தோட ஒளிப்பதிவாளர் கே ராஜசேகர் அவர்கள் வந்து ரொம்ப திறமையாக திடீர்னு கேமரா வச்சா வந்து லென்ஸை பிடிங்கிடுவாங்க. நம்ம சின்ன ப்ரொடக்ஷன்ன்றதுனால யூனிட் பெருசாக அப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம். கேமராவை பிடிங்கிடுவாங்க, ஸ்டாண்டை தூக்கின்னு போயிடுவானுங்க. அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஒரு
3-4 அசிஸ்டன்ஸ் மட்டும் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர்களுக்கும் நன்றி. படத்தொகுப்பாளர் திரு ராஜேந்திர சோழன் அவர்கள் படத்தை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். கேட்பாரு, என்னங்க இந்த இடத்துல லைட் லீக் ஆகுது, இந்த இடத்துல என்னங்க எப்படி ஆகுதுன்னு. அதெல்லாம் தெரியுங்க, தெரிஞ்சால் பண்ண மாட்டோமா, பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக நன்றி. இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பாடல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த வீட்டு மியூசிக் சிஇஓ திரு அரவிந்த் சார் அவர்களே வந்து அந்த ஏனோடி நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு எங்கே போனது, அன்பே பேசுறேன்னு சொல்லிட்டு 3 சாங் சார் சூப்பராக எழுதி கொடுத்திருந்தாரு. திரு வா கருப்பன் நீண்ட கால நண்பர், கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக திரைப்பட பாடலாசிரியர் இருக்காரு. ஒரு 50 பாடல்கள் திரைப்படத்தில் எழுதியிருக்காரு. ஏனோ சூழல் வெற்றி கிடைக்கல, செம்பியன் மாதேவி மிகப்பெரிய வெற்றி அவருக்கு தருண் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ரெஜினா அவர்கள் செகண்ட் ஹீரோயினா பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ மேடம், உங்களோட பிஸி ஷெடியூலில் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. திரு குமரேசன் அவர்களும் நன்றி, நல்லா பண்ணி கொடுத்தாங்க, அவர்களுக்கும் நன்றி. நடன இயக்குனர் திரு சக்தி அவர்களும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, அவருக்கும் நன்றி. என்னுடைய அண்ணா ஒரு 2 நிமிடம் நான் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மட்டும் ஒரு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிடம். திரு அபி பால்ராஜ் வாங்க சார். சாப்பிட புத்தகம் இணை இயக்குனர் திரு அபி பால்ராஜ் 2 நிமிஷம். திரு தளபதி கார்த்திக் இணை இயக்குனர். திரு மணவை செந்தில் இணை இயக்குனர். ஆகாஷ் திரு ஆகாஷ் உதவி இயக்குனர். திரு தீபன் சரவணன் உதவி இயக்குனர். தீபன் சரவணன். திரு அருண் உதவி இயக்குனர். அருண் கமெண்ட் வேற எல்லாம். இந்த திரைப்படம் சிறப்பாக வந்த தயாரிப்பு மேற்பார்வை பார்த்த நண்பர் சுரேஷ் கொஞ்சம் மன்னிச்சிங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் அடுத்து பண்ணி இருக்கிறதுனால அதை இந்த திரைப்படத்திற்கு அற்புதமான பின்னணி இசை அமைத்து கொடுத்த என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய குரு திரு ஏடி ராம் சார் அவர்களுக்கு ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் திரைப்படம் வெளிவர இருக்கிறது. இதேபோல் ஊடகத்துறை நண்பர்கள் சிறிய படங்களுக்கு நிச்சயமாக இது ஆணவ கொலை சம்மந்தப்பட்டது இல்லை, புதுசாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம். பாருங்கள், தப்பாக ட்ரெய்லரை பார்த்து எதுவும் நீங்கள் யூகிக்காதீங்க, படம் பாருங்கள். இன்னும் சில மாதங்களில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது, பேச்சுவார்த்தை நடந்துருக்கோம். சின்ன படம்ன்றதுனால தேட்டர் கிடைக்கல, அந்த பிரச்சனையும் இந்த ஆடியோ லான்ச் எவ்வளோ சந்தோஷமாக நடக்குதோ அதே மாதிரி திரைப்பட வெளியீடையுமே சந்தோஷமாக வெளியிடுவோம். இந்த நிகழ்ச்சி அற்புதமாக ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த பிஆர்ஓ கார்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உறுதுணையாக இருந்த பிஆர்ஓ கார்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர் ஏதாவது விட்டு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. இப்பொன் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு படைவீடு முரசு வேண்டும், தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும், தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும், தமிழகத்தின் திரைப்பட வரலாறு சிறப்பதற்கு செம்பியன் மாதேவி பல 100 நாட்கள் ஓட வேண்டும் என்று வேண்டி நடைபெறுகின்ற இந்த இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் விழாவின் நாயக அருமை அண்ணன் திருமா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மூக்கு மேல் கண்ணாடி, முகவாயில் கருந்தாடி, நாக்கு மேல் தமிழ் சூடி, நடமாடு ஒரு தமிழ் திருமேனி, திசைகளை திருப்பி தரும் அண்ணன் திருமா, ஈழ பகைவர்களுக்கு அது திருப்பாச்சி அருவா. எங்கள் நினைவு கிடைத்த பரிசு தமிழர் நித்திரையை நீக்க வந்த முரசு, வீரத்தை சூடும் விருது அவர் வெற்றிக்கென்று உரிது, ஞானத்தை குலைத்த வேதம் உயர் மோனத்தில் மூழ்கிய நாதம், வானத்தை வெளுக்க வந்த நிலா அவர் வார்த்தையில் வெற்றி உலா, அள்ளி அள்ளி
கொடுப்பது அவரின் பழக்கம், தமிழை சொல்லி சொல்லி தருவது அவரின் பழக்கம், அவரை மத்திய அமைச்சராக்கி பார்ப்பதால் நம்முடைய ஒரே முழக்கம். அவர் தொட்டது துலங்கும், கை பட்டது படரும். அதனால தான் அவரை இங்கே அழைத்திருக்கிறீர்கள். அவரை பொறுத்தவரை அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்று ஒரு முகம் உண்டு. இங்கே எனது ஆரியூர் டைரக்டர் உதயகுமார் அவர்கள் சொன்னார்கள், அவர் திருமணம் செய்யவில்லை என்று ஏங்கினார்கள். உங்களுக்கு தெரியாது, அவருக்கு திருமணம் முடிந்து விட்டது. அவர் பெண்ணை மணக்காமல் தமிழ் மண்ணை மணந்த மனிதன். டாக்டர் கலைஞர் அவர்களே, தமிழ் தாயின் தலைவனாக இருக்கின்ற கலைஞர் அவர்களே, உனக்கு நான் பெண் பார்க்கிறேன் என சொல்லி பலமுறை சொன்னார்கள். என்றாலும் ஒரு குடும்பத்திற்கு இல்லை, இந்த நாட்டுக்கே நான் சொந்தக்காரன் என சொல்லி திருமணத்தை மண்ணை மணந்த அந்த மாவீரன். அந்த மாவீரன் என்பதனால்தான் அந்த மாவீரன் வரிசையிலே மாமாங்கம் உண்டு, மாமன்னன் உண்டு, மகாதேவி உண்டு. இப்போது வந்திருக்கிறது மாதேவி. அந்த மாதேவி படத்திற்கு வந்திருக்கிறார். முதல் போட்டவனுக்கெல்லாம் நம்பியவனுக்கு நல்லது நடக்கும், இந்த செம்பியனை நம்பினாள் என்பதை போல செம்பியன் மாதேவி வந்திருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய இயக்குனர் சொன்னதை போல திரைப்பட பாடல் வரிகள் என்னை மிகவும் கவர்ந்தன. அதேபோல் இசை, நம் நாளமெல்லாம் தாளம், தேகமெல்லாம் ராகம், குருதி எல்லாம் சுருதி, மொத்தத்தில் கால் முளைத்து நிற்கின்ற கிருதி என்று சொல்கின்ற அளவுக்கு அருமை தம்பி, லோகத்துக்கே உயர்ந்த லோக பத்மநாதன் அவர்கள், அவரை பாராட்ட வேண்டும். ஏதோ முதல் படத்தை போல இல்லை, அவர் பல படங்களை இயக்கியவரை போல மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த படத்தை பொறுத்தவரை ஒளிப்பதிவு, பாடல்கள், குத்துச்சண்டை, கத்திச்சண்டை, எல்லா சண்டையும் இந்த வாரம் சண்டை வாரம், இந்த வாரம் காவிய வாரம், இந்த வாரம் பாடல் வாரம் என்று சன் டிவியிலே சொல்லுவதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இணைத்ததை போல அருமையண்ணனை பார்க்கின்ற போது சொல்வார்கள் அல்லவா, அவர் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் என்று அவருக்கு ஒரு முகம் உண்டு, அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அண்ணன் திருமா அவர்களுக்கு ஒரு முகம் உண்டு, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்தவர் என்று ஒரு முகம் உண்டு, நாடாளுமன்ற குழு தலைவர் என்று ஒரு முகம் உண்டு, பகைவர்களை எதிர்த்து சொல்லாடுகின்ற ஆற்றலும் என்ற ஒரு முகம் உண்டு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக ஒரு முகம் உண்டு, பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தவர் என்ற ஒரு முகம் உண்டு, ஆன்றதமிழ் கூறுமுகம், ஆய்ந்ததும் தேர்முகம், ஆறறிவி ஊறுமுகம், ஆளறி போல் வீறுமுகம், அன்புமலை தூறுமுகம், அறியாதாருக்கு வேறுமுகம், அடையராய் சீர்முகம், இப்படி இந்த தலைவனுக்கு 100 முகம். இந்த 100 முகம் இல்லை என்றால் தமிழர் வாழ்வு ஏதனா ஏறுமுகம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வருகின்ற அண்ணன் திருமா அவர்கள் கரம்பட்ட இந்த படம் 100 முகம் கண்ட அந்த தலைவனுடைய கரம்பட்டதனால் 1000 நாள் ஓடும் என்று சொல்லி, அழுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கண்ணுக்கு மை பிடிக்கும், கவிதைக்கு பொய் பிடிக்கும், கன்னத்தில் குழி பிடிக்கும், காக்கூந்தல் பெண் பிடிக்கும், தென்னைக்கு கீற்று பிடிக்கும், நெல்லுக்கு நாட்டு பிடிக்கும், அவரைக்கு பூ பிடிக்கும், அணிலுக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காதலருக்கு நிலவு பிடிக்கும், ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு நா பிடிக்கும், தமிழகத்தில் உள்ள திரைப்பட ரசிகர்களுக்கெல்லாம் செம்பியன் மாதேவி என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கி இருப்பவரும் தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை ஆக்கி தந்திருப்பவருமான அருமையான இளைஞர் செம்பியன் மாதேவி இயக்குனர் மட்டும் இல்லை, அவர் எழுத்து, இசை, இயக்கம் என்று 3 ரோல்ஸ், 3 கடமைகளையும் எடுத்து பொறுப்பாற்றி தந்திருக்கக்கூடிய நடிப்பு என்று ஒரு பல்துறைகளை இந்த திரைப்பட இயக்கத்தில் அளித்து இந்த படத்தை நமக்கு அளித்திருக்கக்கூடிய அருமையான இளைஞர் லோக பத்மநாபன் அவர்களை. இந்த மேடையிலே நிறைய பெரியவர்கள் இருக்கிறார்கள். நான் நேரம் கருதி ஒவ்வொருவரையும் விழித்து சொல்லவில்லை என்றாலும் இந்த வணக்கத்தை அவர்கள் அனைவரும் அவர்களை விழித்து சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கூடியிருக்கும் ரசிக பெருமக்களும் திரைத்துறை சார்ந்த பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
சொன்ன மாதிரி திரைப்படத்தை வெளியிடுவதற்கு நாங்கள்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இந்த படத்தினுடைய கரு ஆணவ கொலை தொடர்பாக ஒரு திரைப்படத்தை நான் ஆக்கி இருக்கிறேன் அம்மா என்று தம்பி வந்து சொன்னபோது, ஆணவ படுகொலையை எதிர்ப்பது என்று சொன்னால் அது எங்கள் இயக்க பணிகளில் ஒரு முக்கியமான பணி. எனவே நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு கருவில் ஒரு திரைப்படம் வெளிவந்தால் அதனை ஆதரிக்க வேண்டியது நம் கடமை என்கின்ற அளவிலே உடனே இந்த விழாவிலே வருவதற்கு நான் இசைவு தெரிவித்தேன். அதற்கு பிறகு அந்த படம் குறித்த உரையாடலுக்கு முன்பாக நான் சில விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த மேடையில் எனக்கு முன்னாடி பேசியவர்கள் காதலை பற்றி நிறைய பேசினார்கள். காதலை பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சாதி என்கின்ற அமைப்பு காதலின் கருவறை மீது, அந்த கல்லறை மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. சாதி என்கின்ற அமைப்பே காதலுக்கான மறுப்பு தான், வேற எதுவுமே கிடையாது. காதலை மறுத்தது தான் சாதிங்கிற அமைப்பு. அதனால்தான் சாதிங்கிற அமைப்பை எதிர்ப்பதில் காதலுக்கு ஒரு மகத்தான பங்கு வந்து விடுகிறது. இது ஒரு வரலாற்று ரீதியான பங்களிப்பு. எந்த உணர்வை மனித இனத்திடமிருந்து சாதி என்கின்ற அமைப்பு பறிக்கிறதோ, ஏன்னா உலகத்தில் வேறு எங்கேயுமே இப்படி ஒரு அமைப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டினவருக்கு சொன்னால் புரியலை அவங்களுக்கு. அது எப்படி நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு என் பேரண்ட்ஸ் ஏன் தீர்மானிக்கணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு 18 வயசு ஆணும் பெண்ணும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் கேட்கிற கேள்வி, எனக்கு யாரை பார்த்தா காதல் வரும்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, இது ரொம்ப பயாலஜிக்கலான கேள்வி, சாதாரண கேள்வி கிடையாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு வினோதமான அமைப்பு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற வயது வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாழ்க்கையில் வேறு உருப்படியாக எந்த வேலையும் செய்ய விடாமல் தடுப்பதுங்கிறது என்னன்னு கேட்டால், பிள்ளை குட்டிகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் அதுக்கு பிள்ளை பெற்று பேரம்பேத்தியை வளர்க்கணுங்கிறத தவிர வாழ்க்கைக்கு வேறு சட்டகமே கிடையாது. இதுதான் ஒரே ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவங்க இல்லைன்னா, ஏன் சொல்லப்போனால் உங்களை மாதிரி திரைத்துறையில் கூட ஆரம்பத்தில் எந்த வருமானமும் இருக்காது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு துறைக்கு வர்றவங்களுக்கு கூட ஏன் வீடுகளில் எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னால், இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளார நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க. உடனடியாக அதில் ஒரு சிதைவு ஏற்படுகிறது. எனவே இந்த அமைப்பு என்பதை எங்கல்ஸ் அவர்கள் குடும்பம் தனிச்சொத்து அரசு நூலில் சொல்லும்போது அவருடைய வார்த்தைகளை நான் கொஞ்சம் இந்த அவைக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். காதல்ங்கிறத அவர் டிஃபைன் பண்ணுறார், வரையறுக்கிறார். எப்படி வரையறுக்கிறாருன்னு சொன்னால், எங்கே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான பாலியல் சுதந்திரம் தடைப்படுத்தப்படுகிறதோ அங்கு காதல் பிறக்கிறதுங்கிறார். எனவே காதல் என்பதே ஒரு தடையை மீறிய மீறுகின்ற ஒரு உணர்வு. தடைகள் தான் காதலை இந்த சமுதாயத்தில் இந்த அளவுக்கு வளர்த்திருக்கின்றன. நம்முடைய சமூகத்தில் அந்த தடை என்பது சாதிய வடிவத்தில் மிக குரூரமான வடிவத்தை சில நேரங்களில் எடுக்கிறது. ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. காதல் அப்படிங்கிறது இந்த மண்ணிலே இத்தனை கட்டுப்பாடுகளையும் மீறி எப்போதும் தன்னை தக்க வைத்து கொண்டுதான் இருக்கிறது, அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது வீட்டின் முன்புறமா கொல்லைப்புறமா என்பது வேண்டுமானால் கேள்வியாக இருக்கலாம். ஆனால் அதற்குரிய இடம் சமூகத்தில் எந்த சக்தியாலும் எடுக்கப்பட முடியாத ஒன்று. அது தன்னை எப்போதுமே வாழ வைத்துக் கொள்கிறது. எனவேதான் இந்த காதல் என்பது திரைப்படங்களை பொறுத்தவரை இன்று வரை ஒரு மிகப்பெரிய ஈர்ப்புக்குரிய ஒரு கருவாக ஏன்னா எத்தனையோ படங்கள் பேசியாச்சு. ஆனாலும் கூட இன்னும் மீண்டும் மீண்டும் அது பேசு பொருளாக இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பு தன்மை அதற்கு இருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல நம்முடைய சமூகத்தில் காதலுக்கு சாதி ஒழிப்பு முகமும் இருக்கிறது. காதலுக்கு சாதியை ஒழிப்பதற்கான ஒரு முகம் இயற்கையாகவே அமைந்து விடுகிறது. அதனால தான் காதல் திருமணங்களை சாதி ஒழிப்பாளர்கள் மிக அதிகமாக ஏற்றி போற்ற வேண்டிய ஒரு சூழல். இங்கே கூட சொன்னாங்க, காதலர் தினத்தையெல்லாம் ஏன் முற்போக்காளர்கள் இந்த மண்ணில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இளைஞர்கள் ரோஜாப்பூ கொடுக்குறேன் மல்லிகைப்பூ கொடுக்குறேன்னு சொல்கிற விஷயத்தை போய் இந்த நாட்டில் முற்போக்காளர்கள்லாம் காதலர் தினத்துக்கு ஏன் கொண்டாடுறாங்கன்னா,
வேற ஒன்றும் இல்லை, காதலுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதிக்கு எதிரான ஒரு முகம். அதற்காக தான் நாம் அதனை வந்து போற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நான் இதை ஒத்துக்கொண்டேன். ஆனால் அதையும் தாண்டி தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ எனக்கு வேறு சில பரிமாணங்களை கிடைச்சது. அந்த பரிமாணங்களை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் அது கதையை சொல்லுவதாக ஆகிவிடும். ஆடியோ லான்ச்சில் வந்து நான் கதையை சொல்லக்கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த பரிமாணங்களை பற்றி நான் பேச ஆசைப்படுகின்றேன். இன்னைக்கு வந்து சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நீங்கள் களமாடுறது நாம் அல்லது தோழர் திருமா மாதிரியோ அல்லது எங்களை போன்றோ பொது வாழ்க்கையில் ஈடுபடுவது செயல்படுவது என்பதற்கு அப்பால் ஒரு உண்மையான சாதி மறுப்பாளர் சாதி ஒழிப்பாளர் என்று சொன்னால் அவர் யார் அப்படின்னு என்னை கேட்டால் நீங்கள் எல்லாருமே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களை சுற்றி நீங்கள் யாரை நம்பி வாழ்கிறீர்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு சர்க்கிள் இருக்கும். உலகம் ரொம்ப பெருசு, ஆனால் எல்லாருக்கும் ஒரு தனித்தனி உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் தான் எல்லாரும் வாழ்கிறோம். உலகம் ரொம்ப பெருசுங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து வெளியே செவ்வாய் கிரகத்துக்கு கூட போயிட்டுருக்காங்க. நீ உலகத்தினுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட இருக்கின்றன. நம்ம 100 வருஷத்தில் போய் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பக்கம் உலகம் விரிவடைந்து கொண்டு போகிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உலகம் இயங்குகிறது இல்லையா? நண்பர்களாக, தோழர்களாக, உறவினர்களாக, அக்கம் பக்கத்து வீட்டினராக, எதிர் வீட்டினராக, அந்த உலகத்தில் ஒரே சாதிக்காரர்கள் 70% மேல் இருந்தால் நீங்கள் சாதி மறுப்பு அல்லது சாதி ஒழிப்பு என்கின்ற உலகத்துக்கு வரவில்லை என்று அர்த்தம். அந்த உலகத்தில் 70% மாற்று சாதியினராக இருந்தால் நீங்கள் ஒரு சாதி மறுப்பாளராக, சாதி ஒழிப்பாளராக ஒரு உலகத்துக்குள் வந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். இது வந்து ஒரு சோதனையாக கூட ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி யார் இருக்கா? முதல்ல சாதி மறுப்பாளர்களை சுற்றி ஒரே சாதிக்காரர்கள் இருக்கக்கூடாது. இது ரொம்ப நமக்கு தேவையான ஒரு பாடம். இந்த இடத்துல தான் சாதி மறுப்பு கல்யாணம், சாதி கடந்த உறவுகள். சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணால் முதல்ல என்ன நடக்குது? குடும்பங்கள் வந்து ஒரே சாதி குடும்பங்களாக இருப்பது என்பது உடைகிறது. அதுதான் ரொம்ப தேவை. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், எந்த ஒரு சாதி ஒழிப்பும் பல்வேறு சாதி மக்கள் இணைகின்ற போதுதான் நடத்தப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை வலியுறுத்துவதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஆணவ கொடைகளுடைய குரூரத்தை எடுத்து சொல்லுகின்ற படங்கள் நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அதே நேரத்தில், ஏன்னா அதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு புறம் இதனை தாண்டி நம்பிக்கை இருக்கிறது, இதனை தாண்டி மனிதம் இருக்கிறது, இதனை தாண்டி மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் மரணித்து விடவில்லை, மறித்து விடவில்லை. நம்பிக்கை தரக்கூடிய இளைஞர்கள், நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வுகள் நிறையா இருக்கின்றன என்பதை இந்த படம் உங்களிடம் பேச வருகிறது. அதுதான் இந்த படத்தை என்னை ஈர்த்த விஷயமாக நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைய அவர் சொன்னபோது இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். இந்த விஷயம் முழுக்க என்னுடைய கற்பனையிலிருந்து உருவானதல்ல, அதற்கு மாறாக என்னுடைய வாழ்வில் நான் சந்தித்த ஒரு நிகழ்வு காட்சிகளைத்தான் நான் படமாக ஆக்கியிருக்கிறேன்னு சொன்னார். உண்மையில் நவீன திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களை போன்ற இளைஞர்களுக்கு என்னை போன்றவர்கள் வைக்கிற வேண்டுகோள் என்றால், கொஞ்சம் கற்பனைகளை நிறுத்திவிட்டு நிஜங்களை எடுங்கள். அதைவிட சிறந்த சினிமாவை யாரும் தர முடியாது. போதும் கற்பனைகள், போதும். நிறைய கற்பனை தேர் ஓட்டியாச்சு. எனவே நிஜங்கள் நடந்து கொண்டிருப்பது. இப்போ கூட இந்தியில் வந்து ஒரு மகாராஜுங்கிற திரைப்படம் வந்திருக்கிறது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஓடிடி தளத்தில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த திரைப்படம் மும்பையிலே 1800கள் வாக்கிலே நடந்த ஒரு வழக்கு, ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி, அதை படமாக எடுத்திருக்கிறார்கள். அற்புதமான படம், அற்புதமான படம். ஏனென்றால், ஏன் அற்புதமாக அது வந்திருக்கிறது என்றால், அது உண்மையை பேசுகிறது. அதில் எதுவுமே கற்பனை கிடையாது. அதை திரையாக்கம் செய்ததுதான் அந்த இயக்குனரோட, தயாரிப்பாளரோட, நடிகர்களுடைய பங்களிப்பு. ஆனால் கதை நிஜம்.
எனவே நிஜத்தை தாருங்கள், உண்மைகளை பேசுங்கள், உண்மைகளை சொல்லுங்கள். ஏனால் சொல்ல மறுக்கப்பட்ட உண்மைகள் ஏராளம் இருக்கின்றன. அந்த உண்மைகளை உங்களை போன்ற இளைஞர்கள் இனி தொடர்ந்து தமிழ் திரையுலகத்திற்கு தர வேண்டும். அதற்கான ஒரு பங்களிப்பாக இந்த செம்பியன் மாதேவி அமைந்து வெற்றி பெற காண வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். செம்பியன் மாதேவி தமிழ் சினிமா உலகில் ஒரு முக்கிய வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம். அந்த படம் வரும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். ஒரு சிறிய முதலீட்டு திரைப்படம் அந்த படம் உருவாகியிருக்கு. அதனோட வெற்றியில் இது ஒரு பெரிய திரைப்படத்தை மிஞ்சி கல்கி, RRR போன்ற பெரும் வணிக திரைப்படங்களை விட இது பேசப்படணும். அதற்குரிய வணிக வசூலையும் பெற வேண்டும். அதுதான் இந்த மாதிரி படங்களுக்கு நாம் அளிக்க வேண்டிய ஆதரவு. இந்த வலதுசாரி திரைப்படங்கள், சனாதன திரைப்படங்கள்லாம் எல்லாம் 100 கோடி 200 கோடின்னு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை குவித்து வைத்து கொண்டு இந்த மக்களை திசை திருப்புவதற்காக, அவர்களை வலதுசாரி கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக மக்களை வசியம் செய்யும் படங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி நேரங்களில் தம்பி லோக பத்மநாபன் போன்ற புதிய இயக்குனர்கள் தங்களால் முடிந்த அளவு ஒரு உரத்த குரலை தமிழ் சினிமாவில் எழுப்பி வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஊடக சகோதரர்கள் அனைவரும் இந்த படத்தை நன்றாக வெளிச்சம் போட்டு காட்டுங்கள். இந்த படத்தில் நான் கவனித்த ஒரு விஷயம், ஒரு பாடலில் அந்த கதாநாயகன் தேநீர் கடை, சாலை போன்றவற்றில் மட்டும்தான் அவர் நடனம் ஆடுறாரு. இதுக்கு முன்னாடிலாம் தமிழ் சினிமாவில் கதாநாயகன் சந்தோஷப்பட்டாங்கன்னா ஒரு 100 டான்ஸரோடு ஆடுவான். வெளிநாட்டு லொக்கேஷனில் போய் ஆடி பாடுறது அப்படின்னு இருக்கிற மாறாக இயல்பான, அதுவும் துப்புரவு தொழிலாளரோடு அவன் ஆடுவது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இயக்குனர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள், மற்ற இங்கே நிறைய இயக்குனர்கள் இருப்பீங்க, அந்த ஒரே ஒரு காட்சியில் காலில் விழுவது போல் பெண் காதலி இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்துவேன். அதெல்லாம் நம்ம தவிர்த்திடலாம். நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இந்த படத்தில் எல்லாமே திராவிட முகங்களாக இருந்தது. அதற்காக இயக்குனருக்கு ஒரு தனித்த பாராட்டை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.